இன்று தமிழ்நாட்டின் பவர்ஃபுல் மினிஸ்டராக பார்க்கப்படுபவர்தான் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. காரணம், சட்டசபையில் பல அமைச்சர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகளை சுருக்கென்று கேள்வி கேட்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு நிழல் முதலமைச்சராகவே சட்டசபையில் செயல்பட்டு வருகிறார். என்னதான் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பிரபல லாட்டரி தொழிலதிபர் மார்டின் அவர்களின் மருமகன் என்றாலும், ஆனால் ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்தவரை தமிழகத்தின் முதல் பெண் IPS அதிகாரி என்று வரலாற்று சரித்திரத்தில் இடம் பிடித்த திலகவதி IPS அவர்களின் தங்கை மகனாவார். சமீபத்தில் கூட ஒரு நிகழ்ச்சியில் தனது 4 வயதில் என்னுடைய தாயை இழந்து விட்டேன், அதன் பின்பு எனது பெரியம்மா திலகவதி தான் எனக்கு வழிகாட்டியாக இருந்தார் என குறிப்பிட்டிருந்தார் ஆதவ் அர்ஜுனா. ஊடக உலகில் பல ஆண்டுகளாக சாதனை பெண்ணாக அறியப்படும் திலகவதி IPS ஒரு காவல்துறை அதிகாரி மட்டுமல்ல, ஒரு எழுத்தாளரும் கூட. ஆதவ் அர்ஜுனாவை பற்றி சமீபத்தில் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்த திலகவதி IPS, ஆதவ் அர்ஜுனா தனது தங்கை மகன் என்றும், திருமணத்திற்கு பிறகு 4 ஆண்டுகளில் எனது தங்கை இறந்து விட்டதாகவும், ஆதவ் அர்ஜுனாவும் அவரது தங்கையும் பெற்றோரை இழந்த பிள்ளைகளாக பல கஷ்டங்களை அனுபவித்து பின் தனது அண்ணனின் அரவணைப்பில் வளர்ந்து படித்து இன்று மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருப்பதாக தனது மகன் ஆதவ் அர்ஜுனாவை பற்றி பெருமையாக குறிப்பிட்டிருந்தார் திலகவதி IPS. முதலில் ஒரு கூடைப்பந்து வீரராகத்தான் தனது வாழ்க்கையை தொடங்கினார் ஆதவ் அர்ஜுனா. 1982ஆம் ஆண்டு திருச்சியில் உள்ள விவசாய குடும்பத்தில் பிறந்த ஆதவ் அர்ஜுனா தனது ஆரம்ப கல்வியை YWCAவில் தான் முடித்தார். திருச்சி ராமகிருஷ்ணா மிஷன் பள்ளியில் உயர்கல்வி பயின்றவர். இதனை அடுத்து மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில் சேர்ந்து அப்போது கூடைப்பந்து மீதான ஆர்வம் காரணமாக பல போட்டிகளிலும் கலந்து கொண்டு கோப்பைகளை வாங்கிய ஆதவ் அர்ஜுனா இந்திய கூடைப்பந்து அணிக்காகவும் விளையாடினார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற இந்திய கூடைப்பந்து சங்க தேர்தலில் வெற்றி பெற்று அச்சங்கத்தின் தலைவராகவும் பணியாற்றி வரும் ஆதவ் அர்ஜுனா ஒரு கூடைப்பந்து வீரராக இருந்த சமயத்தில் கோவையைச் சேர்ந்த பிரபல லாட்டரி சீட் அதிபரான சாண்டிகோ மார்டினின் மகளான டெய்சியை காதலித்து இருவீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார். இதனால் அமலாக்கத்துறை மார்டின் அவர்களின் வீடுகளில் சோதனை நடக்கும் போதெல்லாம் அவரது மருமகன் ஆதவ் அர்ஜுனாவின் வீடுகளிலும் சோதனை நடத்தியது. ஒரு விளையாட்டு வீரராக இருந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு கட்டத்தில் அரசியல் மீது தனது தனி கவனத்தை செலுத்தினார். பிரபல அரசியல் வியூகரான பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து தமிழக அரசியல் களத்தையும் கவனித்து வந்தார். அந்த வகையில் 2016, 2019 மற்றும் 2021 என தொடர்ச்சியாக 3 தேர்தல்களில் திமுகவின் அரசியல் வியூக வல்லுநராகவும் ஆதவ் அர்ஜுனா பணிபுரிந்திருக்கிறார். மேலும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற அமைப்பை தொடங்கி அதன் மூலம் நிகழ்ச்சிகளையும் நடத்தி வந்த ஆதவ் அர்ஜுனா ஒரு கட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அனைத்து அரசியல் நிகழ்வுகளையும் வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் கவனிக்க தொடங்கியது. அப்போது அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற ஆர்வத்தால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்ட ஆதவ் அர்ஜுனா அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளராகவும் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வளர்க்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர். திருச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பிரம்மாண்ட மாநாட்டை பொறுப்பேற்று நடத்தி தமிழகத்தை திரும்பி பார்க்க செய்தார். இதன் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை அனைவரும் அறியக்கூடிய பெயராக உருவெடுத்தவர். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரிடம் தெரிவித்தார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் திமுகவினருக்கும் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியாகவே அமைய அதற்கு ஆதவ் அர்ஜுனாவும் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டார். காரணம், அதுவரை திமுக கூட்டணியில் தனி தொகுதியில் போட்டியிட்டு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதவ் அர்ஜுனாவுக்காக ஒரு பொது தொகுதியை கேட்டது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் வேட்பாளராக ஆதவ் அர்ஜுனாவை நிறுத்த விடுதலை சிறுத்தைகள் திட்டமிட்டது. ஆனால் திமுகவோ விடாப்பிடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பொது தொகுதியை வழங்க மறுத்துவிட்டது. இதனை தொடர்ந்துதான் திமுக மீது தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி வந்தார் ஆதவ் அர்ஜுனா. தினம்தோறும் திமுக அரசின் செயல்பாடுகளை விமர்சித்து எக்ஸ் தளத்தில் பதிவு செய்து வந்தவர் கடைசியாக அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியின் போது திருமாவளவன் மற்றும் நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயை ஒன்றாக மேடையேற்ற திட்டமிட்டார். ஆனால் திமுகவை கடுமையாக விமர்சித்த விஜயோடு மேடையேற திருமாவளவன் தயங்கினார். இன்றைக்கு தாவேகா ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி அமைப்பதற்கும் ஆதவ் அர்ஜுனா தான் ஒரு மிகப்பெரிய காரணம். திருமாவளவன் அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் மேடையேற தயங்கினாலும் ஆதவ் அர்ஜுனாவே அந்த விழாவை முன்னிறுத்தி தாவேகா தலைவர் விஜயை மேடையேற்றி அழகுபடுத்தினார். அது மட்டுமல்லாமல் 2026ஆம் ஆண்டு திமுகவின் மன்னராட்சிக்கு நாங்கள் முடிவு கட்டுவோம் எனவும் பரபரப்பாக அறிக்கை வெளியிட்டார். ஆதவ் அர்ஜுனாவின் அந்த அறிக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனையே ஒரு நிமிடம் அதிரச் செய்தது. அதன் காரணமாக ஆதவ் அர்ஜுனாவை அந்த நேரத்தில் 6 மாதம் கட்சியில் இருந்து நீக்கி உத்தரவிட்ட தொல் திருமாவளவன் திமுகவை எதிர்த்து பேசியது ஆதவ் அர்ஜுனாவின் தனிப்பட்ட விருப்பம் எனவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் 6 மாதத்திற்கு பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்ட ஆதவ் அர்ஜுனா நேரடியாக தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து தமிழக வெற்றி கழகம் கட்சியில் தன்னை ஒரு உறுப்பினராக இணைத்துக் கொண்டார். கட்சியில் இணைந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் மேலாண்மை குழு பொதுச் செயலாளர் பதவி வழங்கிய தாவேகா தலைவர் விஜய் தாவேகாவின் அனைத்து அரசியல் நிகழ்வுகளையும் ஆதவ் அர்ஜுனாவிடம் ஒப்படைத்தார். விஜய் அவர்கள் ஒப்படைத்தபடியே தேர்தல் பணிகளை சிறப்பாக கையாண்ட ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி
கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கும் ஒரு காரணமாக அமைந்தார். அதையடுத்து தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற தாவேகா தலைவர் விஜய் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி கொடுத்து அழகுபடுத்தினார்.